எல்லாம் தட்டி பாடுவோம். 1 2 3. அவ என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், என்னோடு இருப்பா ஒரு சேனைக்குள் பாய்வேன். என்னோடு இருந்தா என்னோடு இருந்தா உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, எல்லை எங்கிலும் சமாதானம் தாரே. என்னோடு இருந்தா என்னோடு இருந்தா வீட்டுக்காரரை போட்டு போடு போடுற இல்ல, அல்ல தட்டி பாடு. இயேசு என்னோடு இருந்தா வெற்றிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. மறுபடி சொல்லுங்க. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, கிருபையை தந்து கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன். இயேசு நம்மோடு இருப்பார். இயேசு நம்மோடு இருப்பார். ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் தேவனாயினும் நம்மோடு. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் வாழ வைத்தது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. நான் பாருங்களேன், வெளியில் பார்க்க பல பலன் இருக்கேன், உள்ளே பூரா ஊருப்பட்ட வியாதி வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கூட்டமாக இருக்கக்கூடாது. அதையெல்லாம் வெளியே விட்டுட்டு இதை தூக்கி உள்ளே வைக்கிறேன். என்ன? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் வாழுவேன், நான் செழிப்பேன். இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஒரு 10 வயசு குறைஞ்சிறேன், நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. போடுமா? 1 2 3 4. நம்மோடு இருந்தா என்னோடு இருந்தா அவர் சிந்தின ரத்தம் எனக்கு மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் என்னை கொண்ட காயங்கள் என்னை வாழ வைத்தது. என்னோடு இருந்தா உழந்து போன என் கோலை துடுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உழந்து போன என் கோலை ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே.
ஒரு இடத்துல சொல்றாரு பூமியை சுதந்தரிப்பா அப்படிங்கிறார். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும். அப்ப பூமியை சுதந்தரிப்போம், உலகத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக இயேசு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நம்ம பிசா சொல்லுவான், இருக்கிற வீட்டை வித்துட்டு 4 சென்ட் வீடை 1.5 சென்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், நீலாம் மனுஷனா அப்படின்னு கேட்பான். மனசுல தோண்டு, வாழ்க்கையில் இழந்துட்டமே. நான் சொல்றேன், பயப்படாத. அப்படியே வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வீக விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல. நல்லா கவனிங்க, நான் பார்த்துருக்கேன் நிறைய போட்டு ஓனர்கள்லாம் அப்படியே சரிஞ்சிட்டான் கீழே. எனக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு விதமான ஏக்கம், என்னையா இது, ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தா இப்பதான் தெரியுது நாம எங்கேயோ தப்பா நின்றுருக்கோம் அப்படின்னு. இனி நம்ம சரியா வந்துருவோம். ஆண்டவரை நம்புவோம், அவர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வைப்பார். உங்களுக்கு வியாதியே வராது, நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். சொல்லுங்க, நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை நாவின் மேலே சொல்லுங்க, கிருபையை தந்து செய்த நன்மைகள் என்னோடு செங்கடலை கடந்தாச்சு. இந்த கிழவிக்கு 80 வயசு தாண்டிடுச்சுங்க. எப்போ மோசைக்கு 80 வயசுனா குறைஞ்சது இவளுக்கு 84 இருக்கணும். யாருக்கு? மிரியாமுக்கு. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தான உடனே கிழவிக்கு அப்படி உயிர் வந்துச்சு பாருங்க. எடுத்தா தம்முறை பயங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட்டார். செங்கடல்ல தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிட்டு ஆசையை நிறைவேற்றுவேன் என்று பயங்கன் சொன்னானே பாருங்க. அந்த அம்மா அந்த விசுவாசம் வந்த உடனே பார்வோன் என்ன சொல்லிட்டு வரான்னு மீரியாம் பாடுறாங்க. என்ன பாடுறா சொல்றான்? அப்படியே என்னுடைய அவன் தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிட்டு என் ஆசையை. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இந்த பூமியில் வியாதியோடு வேதனையோடு வறுமையோடு அற்பாயுசிலேயே காண முடிக்கணும்னு சொல்லி இதான் அவன் ஆசை. நம்மளை சாகடித்து நரகத்துக்கு கொண்டு போகிறது அவனுடைய வேலை. இதைத்தான் மீரியாம் சொல்கிறா, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிட்டு என் ஆசையை என்று பயங்கன் சொன்னானே. அவனை கடல்ல கவிழ்த்துட்டீங்க. இப்போ பிசாசு அதான் சொன்னான், இவன் அவனை கத்த செல்வையிலே தோற்கடித்தா, மகிமையாய் வெற்றி சிறந்தா. மகிமையின் கத்த நமக்குள்ளே இருக்கிறார். 1 2 3 4 எல்லா பயலுங்க செல்போன்ல சீரழி முடிவு பண்ணிட்டான். நல்லா பாருங்க, 50 பேர் பாக்கெட்ல வச்சிருக்கான். சர்ச்சுக்கு வரல பைபிளை கொண்டு வா. இவ்வளவு பெருசு நீட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாம் டிசைனா எல்லாத்துக்கும் ஓரம் கட்டி சீக்கிரம் மண்டை காலியாக முன்னாடி நீ வாழ்ந்துட. ஆமென். அல்லேலூயா. செல்போனை யூஸ் பண்ணுங்க, ஆனா கவனம் 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 கவனம். புரியுதா? அப்போ இதை தூக்கி உள்ளே போட்டுருங்க. எதை? வார்த்தையை உள்ளே வச்சுட்டீங்கன்னா நீங்கள் தலை சிறந்த மனிதராக வந்துடுவீங்க. 30 வயசுல நீ ஆளுகிறான வந்துடுறேன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. 1 2 3 4